ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் ஸ்ரீஸ்ராஜன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல என்ன அறுவடை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா தான் அறுவடை பண்ண போறோம். வாங்க புதினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் ஸ்ரீஸ்ராஜன். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல அறுவடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதினா பண்ண போறோம். இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. யூசுவல் நம்ம சொல்றது தான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன சின்ன இடம் இருந்தாலே போதும். இந்த மாரி அழகா வளர்த்துக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, காய்கறி கழிவும், தண்ணியும் மட்டும் தான். வேற எந்த கெமிக்கலுமே நம்ம யூஸ் பண்றது இல்ல. உரம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்றது தான் மாட்டு சாணம் இந்த மாதிரி தான். வாழைப்பழம் இதெல்லாம் டம்ப் பண்ணி இங்க பாருங்க. புதினா எவ்வளோ சூப்பரா நல்லா பெருசா வந்திருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்படியே ஒரு பூச்சி கூட இல்லாம நல்லா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க இந்த மாரிலாம் நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ ஒரு சின்ன சின்ன க்ரோ பேக் தான் இங்க பாருங்க. சின்ன க்ரோ பேக்ல தான் வச்சிருக்கோம். அதில எவ்வளோ அழகா வளர்ந்துருக்கு பாருங்க. இப்ப கீரையெல்லாம் நம்ம புதினாலாம் அறுவடை பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க புதினாலாம் நம்ம இப்ப அறுவடை பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒவ்வொரு லீஃபும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய பெரிய லீஃபா வந்திருக்கு. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கீரை. அதாவது இந்த புதினா பார்த்தீங்கன்னா, ஹெல்த்துக்கு அவ்ளோ நல்லது. அதே மாரி டைஜஷன் இது கூட இஞ்சி வச்சு நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா, டைஜஷன் ரொம்ப நல்லா நடக்கும். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு அறுவடையில பார்க்கலாம். பாய்.